இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த உலகத்துல யாராவது ஒரு சிலர் அவங்களோட பிசினஸ் அவங்களோட கராஜ்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம கேட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்ம கிட்ட வர அடுத்த ஐடியா பாஸ் கிட்ட கராஜ் எல்லாம் கூட விடுங்க, அவர் இருக்க ஒரு வீடு கூட இல்ல. ரோட்லயே படுத்துக்கிறது, ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்களோட ஜெண்டருக்காக சமுதாயத்தோட ஏளனங்களை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஐடியாவை கையில எடுத்து இந்த உலகத்தையே மாத்த வந்துகிட்டு இருக்காங்க. பெரிய கைத்தட்டல்களோட வரவேற்றலாம் ஆம்ச்சி மும்பைல இருந்து ஜோயா ஷேக். இந்த உலகத்துல இருக்க எந்த உயிருக்கும் நிரந்தரமான இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே உலகத்துல தனக்கான நிரந்தரமான இடத்தை பிடிக்கிறதுன்னு சபதம் செஞ்சு பிறப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான நபர் தான் ஜோயா ஷேக். ஜோயா இந்த வாழ்க்கையோட மட்டும் போராடினது இல்லாம இவங்கள ஒரு அங்கமா ஏத்துக்காத இந்த சமூகத்துக்கூடையும் போராடினாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் ரோடுங்கள்ல திரியறத நீங்க பாத்திருப்பீங்க. பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, கல்யாணங்கள்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பம் எங்களை மாதிரி குழந்தைங்களை எப்பவும் ஏத்துக்கிறதே இல்ல. எங்களுடைய சமூகம் தான் எங்களை ஏத்துப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் மத்த எல்லாரும் மாதிரி இல்லங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனாலதான் ஜோயா அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை இந்த சமுதாயத்துல உருவாக்கிக்க நினைச்சாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப்பின் உதவியோட அந்த எல்லா விஷயத்துல இருந்து வெளியே வந்து நான் என்னுடைய விதியை மாத்தணும்னு நான் நினைச்சேன். இன்று ஐடியா பாஸின் மேடைகள் அவங்களோட பிசினஸ் மட்டும் இல்ல, அவங்களோட அடையாளத்தையும் நிரூபிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஜோயா ஷேக். வணக்கம் டைட்டன்ஸ். வணக்கம். என்னுடைய பேரு சோயா ஷேக். நான் ஒரு சின்ன டவுன்ல இருந்து வரேன், கும்ராவ்ல இருந்து. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான காலத்துல எல்லாரும் முடிக்காகவும் ஸ்கின் கேருக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதனாலதான் நான் எனக்காகவே வீட்லயே நான் ஒரு ஹேர் ஆயில பண்ணேன். நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ எனக்கு நல்லா நீளமா முடி வளர்ந்தது. எல்லாரும் என்ன நீ என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டாங்க. உன்னுடைய முடி ரொம்ப நல்லா இருக்கு, நீ என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய ஹேர் ஆயில யூஸ் பண்ண தந்தேன். அப்புறம் அதுல ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்தது, டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. அதனாலதான் நான் ஆரம்பிச்ச ஜோயா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். டைட்டன்ஸ் இதுல இருக்கிறது நெல்லிக்காய், சீகக்காய், பிருங்கராஜ், இந்த மாதிரியான பழங்கால மூலிகைகள் தான் இருக்கு. இது ஒரு பழங்கால ரெசிபி தான். இது பாட்டியோட ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போ புது கான்பிடன்ஸோட இது வந்திருக்கு. இங்க நான் உருவாக்கி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப நல்லா வேலை செய்யுது, ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தந்திருக்கு. எல்லாமே டெஸ்டட். 5 வருஷமா நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோயாஜி, நம்ம இப்போ அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைச்சுக்க நான் ஆசைப்படுறேன். முதல்ல சார், எங்களை மாதிரி ஆளுங்களை கனவு காணவே விடுறதில்ல. நாங்கள கனவு கண்டனா நீ எல்லாம் கனவு கண்டு என்ன பண்ண போறேன்னு கேலி பண்ணுவாங்க. ஆடுறது பாடுறது தான் உங்க வேலை, பிச்சை எடுக்கிறது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கனவு காணணும்னு ஆசைப்பட்டேன். கனவு காண எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. கனவுங்கிறது ஜெண்டரை பார்த்துல வராது சார். கனவுங்கிறது எல்லாருக்குமே வரும். எனக்கும் ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கு. ஆனா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜெண்டருக்கும் ஒரு அடையாளம் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க அடையாளத்துக்காக ஒரு பாக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எந்த ஒரு பாக்ஸும் இல்ல. அதனால நானே எனக்காக ஒரு பிராண்டையும் எனக்காக ஒரு பாக்ஸையும் உருவாக்கி இருக்கேன். பிசினஸ் பத்தி நாம திரும்பவும் வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சைல்ட்ஹுட் பத்தி, உங்க சின்ன வயசை பத்தி சொல்லுங்க. அது வந்து மேம், என்ன மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போது இப்ப இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அப்ப இருந்தவங்க எல்லாம் அவங்க மரியாதைக்காக பயந்து என்ன மாதிரி குழந்தைங்கள எங்களுடைய சமூகத்துல விட்டுடுவாங்க.
அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை பயணம் வாழ்க்கை ஃபுல்லா போய்கிட்டு தான் இருந்தது. பிச்சை எடுக்கிறது, ரோட்ல தூங்குறது, பிச்சை எடுத்து சாப்பிடுறது, கல்யாணத்துல போய் ஆடி சாப்பிடுறது, குப்பை தொட்டியில போய் இருந்து கூட சாப்பிட வேண்டியதா சோ இருந்தது. உங்களோட அப்பா அம்மா உங்களை வீட்ல ஏத்துக்கலையா? எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு நிலைமன் இருக்கு. இன்னைக்கு காலமே மாறி இருக்கு. முன்னாடிலாம் அப்படி இல்ல. அப்பெல்லாம் வேற வழி இல்லாம விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சமுதாயம் அவங்களை ஏதாவது அசிங்கப்படுத்துமோன்னு அவங்க பயந்தாங்க. ஆனா என்னுடைய நம்பிக்கையை நான் இழக்கவே இல்லை. நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டும் இருந்தேன். ஏன்னா என்னுடைய அம்மா எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஜெண்டர்ல எதுவும் முக்கியம் இல்ல, நீ மட்டும் நல்லா படிச்சிருந்தன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதாவது இடத்த நீ அடைஞ்சிடுவேன்னு அவங்க சொல்லுவாங்க. சோ நீங்க எங்க படிச்சீங்க? மும்ரால ஜூனியர் காலேஜ்ல படிச்சேன். அப்புறம் கிராஜுவேஷன் மும்பை யூனிவர்சிட்டில பண்ணேன். வெரி குட். தேங்க்யூ. எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அடாப்ட் பண்ணிருக்கேன். ஓ பிரமாதம், ரொம்ப ரொம்ப பிரமாதம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, எங்க ஏரியாவிலேயே தான் இருந்தா. அவ ஒரு நாள் என்கிட்ட வந்து, என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அதனால நீங்க கொஞ்சம் பணம் தந்தீங்கன்னா நான் குழந்தைய அபார்ட் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட அவ அழுதுகிட்டே சொன்னா. அப்போ அவங்க குழந்தைய அவங்க அபார்ட் பண்ணணும், அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும், அதுக்கு ட்ரையாவது பண்ண முடியும் நான் யோசிச்சேன். பிச்சை எடுத்து வளர்க்க வேண்டியதா இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன்னு முடிவு பண்ணேன். என்ன வேணாலும் பண்ண முடியும்னு. ஆனா என்னோட பணத்துல ஒரு குழந்தை இறக்குறது எனக்கு பிடிக்கல. இன்று அந்த குழந்தைக்கு ஒரு உண்மையான தாயை போல தன்னுடைய அன்பையோ அரவணைப்பையோ வழங்குறாங்க. என்னால ஒரு அம்மாவா ஆக முடியாது, ஆனா என் மனசுக்குள்ள எப்பவுமே பாசம் இருக்கு. இப்பவும் நிறையவே இருக்கு. எல்லா குழந்தையும் பார்க்கும் போதும் இருக்கும். நான் நிறைய குழந்தைகளை வர சொல்லி சாப்பாடு போடுவேன். அப்போ அவங்க எல்லாரும் என்ன அன்போட பாப்பாங்க. சிலர் அக்கான்னு கூப்பிடுவாங்க, சிலர் என்ன அம்மான்னு ஜோயா கூப்பிடுவாங்க. ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்காங்க. குழந்தைய பெத்தெடுக்கிறவங்க மட்டும் அம்மா ஆயிட முடியாது. அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரவங்க தான் அம்மான்னு காட்டிட்டாங்க. ஜோயாஜி, உங்களுடைய ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் நீங்க எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்கன்னு தெரியும். எங்களால் அதை கேட்க மட்டும்தான் முடியும். யார் ஒருத்தருங்க டான்ஸ் ஆடினாங்களோ, குப்பை தொட்டியில் இருந்து சாப்பிட்டாங்களோ, அவங்களால இன்னைக்கு இந்த மேடையில வந்து எல்லார் முன்னாடியும் அவங்க ப்ராடக்டை காட்ட முடியுதுன்னா, அண்ட் எந்த கான்ஃபிடன்ஸோட இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றீங்களோ, அது எங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். யா கண்டிப்பா. ஜோயா மேடம், இன்னைக்கு நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வர காட்டின இந்த தைரியத்தை நான் பெரிய பாராட்டோட வரவேற்கிறேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐடியா பாஸ் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இங்க ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்காங்க. இதுல நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா விதமான ஆண்டர்பிரனர்ஸும் இதுல வர முடிஞ்சிருக்கு. அப்புறம் நீங்க பண்ணிருக்கிற இந்த விஷயத்துக்கு என்னுடைய தரப்புல இருந்து, ஆடியன்ஸ் தரப்புல இருந்து, எல்லார் தரப்புல இருந்து ஒரு பெரிய கைத்தட்டல் தர விரும்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இவங்களுடைய ப்ராடக்ட்டை என்னோட கோல்டன் யோக் அப்புறம் மற்ற இடங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். ஜிம்மி சார் கூட Thank you, ஒரு sir. பெரிய ரெசார்ட் நடத்திக்கிட்டு வராரு. இப்போ அந்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம். சார், நான் கடந்த 5 வருஷமா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார், இது ஆரம்பிக்கும் போது வெறும் ஹேர் ஆயில் மட்டும்தான் இருந்தது. ஆனா அப்படியே போக போக டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சப்போ எல்லாரும் என்கிட்ட என்னென்னவோ தெரியுங்க, ஷாம்பு என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்ப நான் வேற யாரையோ ப்ரோமோட் பண்ண விரும்பல. அதனால நானே சொந்தமான ஒரு ஷாம்புவை உருவாக்கினேன். அதுல முதல் 2 தடவை நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்ல ரிசல்ட் தர ஆரம்பிச்சது. இப்போ உங்களோட பிசினஸ் எந்த இடத்துல இருக்கு? அப்புறம் மாசம் மாசம் நீங்க எவ்வளவு ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே நீங்க உங்களோட பிளான்ஸ பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இருந்ததில்ல.
ஆனா நாம ஒரு பிளான் போட்டா கடவுள் ஒரு பிளான் போடுவார்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா டிமாண்ட் அதிகமாக எல்லா வேலையும் ஆரம்பிச்சது. அந்த கடவுளோட பிளானால இது எல்லாமே பெருசா மாறிடுச்சு. இன்னைக்கு இது இவ்ளோ பெருசா இருக்கு. 5 வருஷத்துல இது இவ்ளோ பெரிய பிசினஸா மாறி இருக்கு. இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் ஆன்லைன்ல விக்கிறீங்களா இல்ல ஏதாவது ஒரு ஸ்டோர்ஸ்ல விக்கிறீங்களா? சார், நான் சோஷியல் மீடியாவுல ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். எனக்கு 5 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வாவ் வாவ், வெரி குட். 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க சின்ன இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் சின்னதுதான். சோ அங்க இருந்து எனக்கு கொஞ்சம் லீட்ஸ் கிடைக்குது. நான் ஃபோன் நம்பர் போட்டிருந்தேன். அதுல இருந்து எனக்கு கான்டாக்ட்ஸ் வருது. ஜோயாங்கிற எர்பலுங்கிற பேர்ல வெப்சைட்டை பண்ணேன். அங்க இருந்து எனக்கு புக்கிங்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் தான் அமேசான்ல ப்ராடக்ட்ஸ் விக்கிற முதல் திருநங்கைன்னு சொல்லிக்க விரும்புறேன். இப்படி ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இதை எங்க நீங்க கத்துக்கிட்டீங்க? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. நம்ம இந்தியாவுல பாரம்பரியத்துல சீகக்காய், நெல்லிக்காய், நிறைய மூலிகைகள்ல இருக்குன்னு. எல்லாம் நம்மளுக்கு இயற்கையில இருந்து கிடைச்சது. சோ இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு மிக்சர் உருவாக்கி ஒரு 5 லிட்டர் கேனை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருந்தா இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கஸ்டமர் என்கிட்ட வந்து என்கிட்ட இத கூட அத கூடன்னு கேட்டாங்க. ஷாம்பு வேணும், அப்புறம் ஹேர் மாஸ்க் வேணும்னு கேட்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, வேப்பிலை சோப்பு வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் இன்டர்நெட்ல போய் அதுக்காக சில உதவிகள் கேட்டு அதுக்கப்புறம் வேப்பிலை சோப் பண்ண ஆரம்பிச்சேன், பப்பாய சோப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சோப் ஜர்னி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. மேடம், உங்களுடைய சேல்ஸ் எப்படி இருக்கு? மாசத்துக்கு அரௌண்ட் 2.5 lakhs வரைக்கும் இருக்கு. மினிமம், சில சமயம் அதுக்கு மேலையும் போகும். மேக்ஸிமம் எவ்வளவு பேருக்குன்னு சொல்லுங்க. போயிருக்கு, அதை விடுங்களே. மேடம், எவ்வளவு போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியணும்ல. 4.5 இவ்வளவு சொல்லிட்டீங்க, மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்லிடுங்க. எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குது? கிடைக்குது. மேடம், கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லி ஆகணுமே. ஒரு நிமிஷம், நான் அவங்க கூட பிடிக்கிறேன். நீங்க எனக்கு நீங்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பிசினஸ் விஷயம்னு வந்துட்டா ஒரு 100 ரூபா பொருளை வித்துட்டு உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு இவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதுல 1 கோடி போடலாமா இல்ல 10 கோடி போடலாமான்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த 2.5 லட்சத்துல பாத்தீங்கன்னா 60% எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் பண்ண நீங்க எவ்வளவு பேர் வேலை செய்றீங்க? நாங்க 3 பேர் இருக்கோம். ஒருத்தர் பேக்கேஜ் பண்றாங்க, இன்னொருத்தர் ப்ரொடக்ஷன்ல கூட ஹெல்ப் பண்றாங்க. நைஸ். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க வந்திருக்காங்களா? அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஓகே, அவங்கள கூப்பிடுறீங்களா? ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு அவங்களை கூப்பிடலாம். வணக்கம். இன்னைக்கு இவங்க இந்த நிலைமைக்கு, இந்த மேடைக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது இந்த விஷயத்தை நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கடினமா உழைப்பான்னு தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பண்ணணும்னு இவளுக்கு ஆசை இருந்திருக்கு. ரொம்ப வருஷமா இவ எங்க இருந்தான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க திரும்ப சந்திச்சோம். ரொம்ப வருஷமா எதுவுமே தெரியாமலே இருந்தோம். ஓ, இவங்க வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்க பிரார்த்தனை தாமா. சோ இவங்க கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களோட எல்லா டைட்டன்ஸும் எப்பயும் எங்களோட இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அவளுக்கு எப்பவுமே என் ஆசீர்வாதம் உண்டு. அவளுக்காக நான் தினமும் இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். இவ எங்கேயாவது இருப்பா, எப்படியாவது இருப்பா, ஆனா பசியில சாக மாட்டான்னு எனக்கு தெரியும். தேங்க்யூமா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வாட்டி மார்க்கெட் டிமாண்ட் என்னன்னு பாத்துறலாம். ஆடியன்ஸ், இப்போ இது உங்களோட டைம். people இந்த ப்ராடக்ட் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறாங்க. ஜோயா மேடம், இன்னைக்கு மேடையில் இருக்கிற டைட்டன்ஸான எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? எனக்குன்னு ஒரு சின்ன ஃபேக்டரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுல சில பேர் வேலை செய்யணும். அது மூலமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எங்களுடைய பிசினஸையும் விரிவுபடுத்த மெஷினரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 50 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. அந்த 50 லட்சத்துக்கு நீங்க என்ன % தர விரும்புறீங்க? 3%. நான் சந்தேஷ் சார் கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம ஈக்விட்டிக்கு பதிலா ஜஸ்ட் நம்ம எல்லாரும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி இவங்களோட ஃபேக்டரிக்குள்ள அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதாவது எந்த விதமான ரிட்டர்னும் இல்லாம, என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
நாம டிபிக்கலா எல்லா டீல்ஸ் மாதிரியும் டைட்டன்ஸ் மாதிரியும் இதுல ஈக்விட்டி கேட்க வேண்டாம். எனக்கு இப்போ ஜோயாவுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ நான் இதுல என்ன பண்ண விரும்புறேன்னா, என்னோட தரப்புல இருந்து என்னோட எல்லா விமன் கம்யூனிட்டிஸ்லயும் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஜோயாவோட கதையை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க விரும்புறேன். தேங்க்யூ சோ மச் மேடம், தேங்க்யூ சோ மச். நான் ஒரு 5 லட்சம் ரூபாவை எங்களோட CSR ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா கிராண்டா தர விரும்புறேன், எந்த விதமான ஈக்விட்டியும் இல்லாம. நாம இவங்களோட பேசிலேயே கனவு காண விடுவோம். இவங்களோட growth ஜர்னில இவங்களுக்கு தேவைப்படுற உதவியை பண்ணுவோம். நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், ரொம்ப தேங்க்யூ நல்லா சார், சொன்னீங்க. தேங்க்யூ. இவரோட நானும் ஒரு 5 lakhs கொடுக்க விரும்புறேன். தேங்க்யூ சார். இதன் மூலமா இவங்க நிஜமாக்கணும்னு நினைக்கிற கனவை இவங்களோட வேகத்திலேயே இவங்களோட வழியிலேயே அதை நிறைவேற்ற வைக்கலாம். தேங்க்யூ. என்னால உங்களுக்கு 2 விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்னு, எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, அது மூலமாவும் என்னால எப்படிலாம் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை ரீச் பண்ண முடியுதோ அந்த விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இண்டோர்லயும் எனக்கு ஒரு பெரிய செட்டப் இருக்கு, அங்க இருந்தும் நான் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்ஸை நான் பிளேஸ் பண்றேன். இன்டைரக்ட்லி நான் உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல எந்த உதவி தேவைப்பட்டாலும், அதாவது பிராண்டிங், மார்க்கெட்டிங், இண்டோர்ல நீங்க ரீச் பண்ண விரும்புனீங்கன்னா அங்க உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு அந்த உதவியை பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்யூ. ஜோயா மேடம், இப்போ உங்களுக்கு எல்லா டைட்டன்ஸோட சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு, எல்லார்கிட்ட இருந்து ஃபண்டிங்கும் கிடைச்சிருச்சு, மென்டார்ஷிப்பும் கிடைச்சிருச்சு, ஆர்டரும் கிடைச்சிருச்சு சார். ஆர்டரும் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. சோ வாங்க கை கோர்க்கலாம். தேங்க்யூ வெல் டன் சார். மேடம், வெல் டன். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து நீங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐடியா பாஸோட அடுத்த சீசன்ல ஒரு டர்ன் ஓவர் அண்ட் மார்க்கெட் வேல்யூட நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன். அங்க நான் வரணும். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஜோயா, தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நீங்க நல்லா இருக்கணும்.